டீசல் உதவித்தொகையை அரசாங்கம் மீட்டுக் கொள்ளவில்லை. மாறாக முன்பு மொத்தமாக பகிர்ந்து கொண்ட உதவித்தொகை இலக்கிடப்பட்ட உதவித்தொகையாக வழங்கப்படுவதாக உள்நாட்டு வாணிகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் துணை தலைமைச் செயலாளர் டாக்டர் ரோசியா அப்டின் தெரிவித்தார். தீபகற்ப மலேசியாவில் 14 லட்சம் டீசல் வாகனங்கள் மற்றும் சரக்கு பொருட்களை ஏற்றிச் செல்லும் 23 வகை தரை போக்குவரத்து வாகனங்கள் மற்றும் 10 வகை தரை பொது போக்குவரத்து பொது வாகனங்களும் டீசல் உதவித்தொகையை பெறுவதற்கான தகுதியை கொண்டுள்ளன. டீசல் வாகனங்களை வைத்திருக்கும் தனிப்பட்ட உரிமையாளர்களும் அதாவது புடி மடானி திட்டத்தின் கீழ் உதவித்தொகையை பெற்று வருவதாகவும் ரோசியா விவரித்தார். 2019 ஆண்டில் டீசலுக்கான உதவித்தொகையாக 1.4 பில்லியன் ரிங்கிட்டும் 2022 ஆண்டில் 20 பில்லியன் ரிங்கிட்டும் கடந்த ஆண்டில் 14.3 பில்லியன் ரிங்கிட்டும் டீசலுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டதாக அவர் கூறினார்.